بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே அதன் பலனை அடைந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். நாம் எந்த காரணத்திற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோமோ அதன் பலனை முழுமையாக கிடைக்கப்பெற பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மா உரையிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வின் சாபம். இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் அவர்கள் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறெதற்கும் இல்லை என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக மனிதர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதன் நோக்கம், நாம் இந்த உலகத்திலே வாழ்வதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த இறைவனின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக, நாளை மறுமையிலே அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெரும்பான்மையான மக்களிடத்திலே அந்த எண்ணங்கள் இல்லாமல் இந்த உலக ஆசைக்கும் உலக ஆதாயங்களுக்குமாக வாழுகின்ற வாழ்க்கையை பெரிதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே அவனுடைய அன்புக்கும் அவனுடைய அருளுக்கும் பதிலாக நமக்கு கிடைக்க இருக்கின்ற சொர்க்கத்திற்கு பதிலாக நரகம் மட்டுமே கிடைக்கும் என்பதை நாம் மனதில் நினைத்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக இந்த உலகத்திலே நாம் அமைத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது, ஹூத் என்கின்ற அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட மிக அநியாயக்காரன் யார்? அவர்கள் தமது இறைவன் முன்பு நிறுத்தப்படுவார்கள். தமது இறைவன் மீது பொய்யுரைத்தவர்கள் இவர்கள்தான் என்று சாட்சியாளர்கள் கூறுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் சாபம் அநியாயக்காரர்கள் மீது உள்ளது என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே வாழுகின்ற போது தாங்கள் செய்கின்ற காரியங்களை அல்லாஹ் இப்படித்தான் செய்தான் என்று நியாயப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இத்தகைய மனிதர்களை நாளை மறுமையிலே இறைவனின் சன்னிதானத்திலே விசாரணையின் போது
என்ன செய்வார்கள்? கேள்வி கேட்பார்கள். அதற்கு அவர்கள் பொய்யுரைத்தவர் இறைவன் மீது இவர்கள் தான் பொய்யுரைத்தார்கள் என்று அங்கே சாட்சிகள் கூறுவார்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவின் சாபம் அநியாயக்காரர்கள் மீது உள்ளது என்று இந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல் மூமின் என்கின்ற அத்தியாயத்திலே 52வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அன்று அநியாயக்காரர்கள் கூறும் சாக்கு போக்கு அவர்களுக்கு பயனளிக்காது, அவர்கள் மீது சாபம் உண்டாகும், அவர்களுக்கு மோசமான தங்குமிடம் உண்டு என்று அந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். நாளை மறுமையிலே விசாரணையின் போது ஏன்பா நீ இப்படி செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அவன் என்ன செய்வான்? பிறர் மீது குற்றம் சுமத்தி என்ன செய்வான்? அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சாக்கு போக்குகளை சொல்லுவான். அப்படி சொல்லி அவன் அதிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைப்பான். நீ இந்த சொல்லுகின்ற இந்த சாக்கு போக்கு பொய்யான ஆதாரங்கள் எதுவும் செல்லாது, பயனளிக்காது என்று இறைவன் சொல்லிவிட்டு, என்னுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், உன்னுடைய தங்குமிடம் மிக மோசமானது என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல் பஹரா அத்தியாயத்தில 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தம்மிடம் உண்மை இருப்பதை உண்மைப்படுத்தும் வேதம் அல்லாவிடம் இருந்து அவர்களுக்கு வந்தபோது அதை மறுத்தனர். இதற்கு முன் அவர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அறிந்து வைத்திருந்த இவ்வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை மறுத்து விட்டனர். எனவே இறை மறுப்பாளர்கள் மீது அல்லாவின் சாபம் இருக்கின்றது என்று இறைவன் மிக தெளிவாக அந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இறைவனுடைய வேதம் அவனுக்கு வந்தபோது அவர்கள் அதை மறுத்து விட்டனர். இறை மறுப்பார்கள் யாரு? யார் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அவனுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்தான் இறை நம்பிக்கையாளர்கள். அப்ப அப்படிப்பட்ட வேதத்தை இறைவன் வழங்கிய போது அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அதனால் அவர்கள் மீது அல்லாவின் சாபம் இருக்கின்றது என்று இறைவன் அப்படிப்பட்ட வசனங்களில சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். நாளை மறுமையில சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பார்கள். அல் அஹ்ராஃப் என்கின்ற அத்தியாயத்தில 44வது வசனத்தில இறைவன் சொல்லுகின்றான், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாக பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மையாக பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். அப்போது அவர்களுக்கிடையே ஒரு அறிவிப்பாளர் அநியாயக்காரர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக என்று அறிவிப்பார் என்று தனது திருமறையிலே இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். நாளை மறுமையில சொர்க்கம் வழங்கப்பட்ட சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே, அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள். ஆமாம் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி நரகவாசிகளை பார்த்து அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? ஆமா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள். அப்போது ஒரு அறிவிப்பாளர் அங்கே சொல்லுவார், அநியாயக்காரர்கள் மீது இறை மறுப்பாளர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கின்றது என்று சொல்லுவார் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் சாபம் யார் மீது ஏற்பட்டு விட்டதோ அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது, நரகம் அவர்களுக்கு நிரந்தரமாக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதர்களிடத்துல மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே 3 நபர்களுடைய பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எப்படி? யார் அந்த மனிதர்கள்? ஒரு மனிதர் பயணம் செய்யக்கூடிய மனிதர், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ்விடத்தில செய்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கின்ற பிரார்த்தனை இருக்கின்றது, அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை இருக்கின்றது, அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்ளுகின்றான். ஒரு மனிதனால இன்னொரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டுருச்சு, தேவையில்லாம ஒரு மனிதன்
ஒரு மனிதனை அடிச்சிட்டான், அவனுடைய சொத்தை பறிச்சிட்டான், அவனுடைய உரிமைகளை பறிச்சிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்? இந்த அநியாயக்காரனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே இரு கரத்தை ஏந்தி பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அவனுடைய பிரார்த்தனையை அந்த செகண்ட்ல என்ன செஞ்சிடறான்? அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ளுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நபர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தால், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், பிரார்த்தனை கேட்கக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது யார் எல்லாம் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று பார்க்கின்ற போது அல்லாஹ் மேலும் சொல்லுகின்றான் தனது திருமறையிலே 3வது அத்தியாயம் 86வது வசனத்திலே, இந்த மார்க்கத்தை விட்டு யார் வெளியேறிவிட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கைஃப யஹ்தியல்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வ ஸஹீத அன்ன ரசூலு ஹக்கன் வ ஜாஅஹும் அல் பையினாத்து வல்லாஹு லா யஹ்தியல் கௌமல் லாலிமீன். இத்தூதர் உண்மையாளர் தான் என அவர்கள் சாட்சி கூறி அவர்களிடம் தெளிவான சான்றுகளும் வந்து இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி விட்டது என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உலாயிக்க ஜஸாவுஹும் அன்ன அலைஹிம் லஅனத்தல்லாஹி வல் மலாயிகத்திஹி வன்னாசி அஜ்மயீன் 87வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் வானவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் அவர்கள் மீது ஏற்படுவதே அவர்களுக்குரிய கூலியாகும். யார் இறைவனின் சாபத்தை பெற்றுவிட்டார்களோ அதுதான் அவர்களுக்குரிய கூலி என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் பார்க்கிறோம். யாருக்கு இறை வேதம் வழங்கப்பட்டு தூதரும் அனுப்பப்பட்டு அதையெல்லாம் யார் மறுத்தார்களோ, தெரிந்து கொண்டு, நன்றாக தெரிந்து கொண்டு, இதுதான் வேதம், இதுதான் இவர்தான் இறைவன், இவர்தான் தூதர் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் என்று ஒரு கேள்வியாக கேட்டுவிட்டு சொல்றான். அவர்கள் மீது அல்லாஹ்வின் மற்றும் வானவர்கள் மற்றும் சபிக்கக்கூடிய மனிதர்களின் சாபமும் அவர்கள் மீது ஏற்படுகிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், எதற்காக எல்லாம் மார்க்கத்தை விட்டு மனிதர்கள் வெளியேறுகிறார்கள்? ஒரு ஆண் ஒரு பெண் மீது வைத்திருக்கின்ற அன்பு, பாசம், பிரியத்தின் காரணமாக அவளை மனைவியாக அடைய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான்? இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றான். ஒரு மாற்று மத, அதாவது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். என்ன செய்யறது? ஆனால் அவளுக்கு மனைவியாக வேண்டும் என்பதற்காக இவன் மார்க்கத்தை விட்டு வெளியே போய் விடுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண் இணை வைக்கின்ற ஒரு ஆணை விரும்பி திருமணம் செய்வதற்காக என்ன செய்யறா? அவ தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விடுவதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ நிகழ்வுகள் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய பெண் ஒரு இந்து ஒரு மாற்று மத சகோதரனை விரும்பி திருமணம் செய்து கொண்டு அவள் பொட்டு வைத்து, பூ வைத்து, மாலை வைத்து, அதோடு இல்லாமல் அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களே விளம்பரம் செய்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு ஆண் அப்படி செய்வதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் யாரு? இறை நிராகரிப்பார்கள். மார்க்கத்தை தெரிந்து கொண்டே, மார்க்கத்தை அறிந்து கொண்டே என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை வெளியே போகின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில என்ன சொல்றான்? இந்த திருமணம், மாற்று மதத்தினை திருமணம் செய்கின்ற இந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகின்ற போது, ஒரு ஆண் ஒரு இறை நிராகரிப்பான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவ என்ன செய்யணும்? இந்த இறை நம்பிக்கை கொள்ளும் வரை அவளை திருமணம் செய்யக்கூடாது. அதே சட்டம்தான் ஆணுக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் இது போன்று செய்கின்றார்களே, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி
மார்க்கத்தை மறைப்பவர்கள். அடுத்த கேட்டகரி யாரு? மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதை மறைப்பவர்கள். 2வது அத்தியாயம் 159வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையனல்லாஹு லின்னாசி ஃபில் கிதாபி உலாயிக யஅனஹுமுல்லாஹு வ யஅனஹுமுல் லாயினூன் என்று இந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றான் இறைவன்? நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கின்றனர் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் பார்க்கிறோம். யாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான்? நாம் வேதத்தில் மக்களுக்கு தெளிவாக்கிய பிறகு யார் அதை மறைக்கின்றார்களோ, வேதத்தை நன்றாக படித்திருப்பார்கள், தெரிந்திருப்பார்கள். இதை குறிப்பாக சொல்லுவதென்றால் ஓதி படித்த ஆலிம்கள் மக்களிடத்தில் மறைக்கின்றார்களே, இவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிப்பதாக இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தனது திருமறையில மிக அழகாக தெளிவாக சொல்லி காட்டுவோம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இப்படிப்பட்ட நபர்களுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் 3 விதமான வழிகாட்டுதலை கட்டளைகளை அவர்களுக்கு விதிக்கின்றான். என்ன செய்யணும்? அவர்கள் என்ன செய்யணும்? மீண்டும் இறைவனிடத்திலே நான் செய்தது பாவம் தான், குற்றம் தான் என்று இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2வது, இந்த செய்ததை அவர்கள் உணர வேண்டும். 3வது என்ன செய்யணுமா? எந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அதை மறைத்தார்களோ அந்த மக்களிடத்திலே போய், மீண்டும் அதே மக்களிடத்திலே போய், நான் இறைவனுடைய வேதத்தை, அதன் உண்மை தன்மையை நான் உங்களிடத்திலே மறைத்து விட்டேன், நான் மறைத்தது என்னுடைய தவறுதான், நான் தவறான தகவல்களை உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன் என்று அந்த மக்களிடத்திலே எழுத்தி சொல்லிவிட்டு இந்த உண்மையான மார்க்கத்தை அவர்களிடத்திலே மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துரைக்க வேண்டும். அப்படி எடுத்துரைத்து விட்டு அவர்கள் மன்னிப்பை கேட்டால் அவர்களுடைய மன்னிப்பை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக 3வது யார் வர்றா? இறை நிராகரிப்பிலேயே மரணம் அடைந்தவன். இன்னல்லதீன கஃபரு வமா தூவஹும் குஃபாரூன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். யார் அல்லாஹ்வை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும் என்று இந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். யார் மார்க்கத்தை சொன்னபோது அதை எடுத்துக்கொள்ளாமல், தன்னுடைய மரணம் வரை மார்க்கத்தை பின்பற்றாமல், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல், தூதரை ஏற்றுக்கொள்ளாமல், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணம் அடைந்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், மற்றும் தூதருடைய சாபமும் மற்றும் மனிதர்களுடைய சாபமும் உண்டாகும் என்று இறைவன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட இந்த தண்டனை யாருக்கெல்லாம் இருக்கு? நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தைக்கே என்ன நிலை? அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றவர்கள். அவர்களுடைய முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். நாளை மறுமையிலே அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்பதை நாம பல்வேறு நிலைகளிலே அறிந்து கொண்டிருந்திருப்போம். அதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி 4வது யாரு? அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு மனிதர்களை தடுத்து மார்க்கத்தில் கோணல்களை உண்டாக்குபவர்கள். இவர்கள் யாரு? அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யார் நேரான மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்லாமல் அல்லாஹ்வுக்கும் எதிராக பொய்யான செய்திகளை, அல்லாஹ் சொன்ன செய்தியை அத உண்மை செய்தி என்று பொய்யான கருத்தை மக்களிடத்தை சொல்லி அவர்கள் மக்களை வழிகெடுப்பார்கள், மார்க்கத்திலே கோணல்களை உண்டாக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் இருப்பதாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில
செய்கின்ற தவறுகளுக்கு ஏற்படுகின்ற தண்டனைகள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாவின் சாபம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது இதிலிருந்து நாம் விளங்க வேண்டும். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 93வது வசனத்துல இறைவன் சொல்லுகின்றான், யார் இறை நம்பிக்கையாளரை வேண்டுமென்று கொலை செய்கிறானோ அவனது கூலி நரகமாகும், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான், மேலும் அவனை சபித்து விட்டான், அவனுக்கு கடும் வேதனையை தயார்படுத்தி விட்டான் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். யார் தவறான முறையில வேண்டுமென்று ஒரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்து விடுகின்றாரோ அவருடைய கூலி நிரந்தர நரகமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், வடநாடுகளிலே இறை நம்பிக்கையாளர்களை, இஸ்லாத்தின் அடிப்படையில தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர்களை முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக கும்பல் கும்பலாக சேர்ந்த அநியாயமான முறையிலே கொலை செய்கின்றார்கள், அடித்து கொலை செய்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி நரகமாகும் என்பதை இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றாங்க. இறை மறுப்பாளர்கள் செய்தார்கள் அது இல்ல, இறை நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் அநியாயமான முறையிலே இன்னொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்து விட்டான்னு வச்சுக்க, அவங்களுக்கு இதே நிலைதான் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இது போன்ற நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உண்டாகின்றது. அதனால இது போன்ற நிலைகளிலே உள்ள செய்திகளை நாம் நல்ல முறையிலே தெரிந்து கொண்டு, தெளிவான முறையிலே தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஆளாகக்கூடிய மனிதர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் சாபம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம தெரிந்து கொண்டோம். இன்னும் ஏராளமான செய்திகள் குர்ஆனிலே சாபம் என்ற தலைப்பின் கீழே வருகின்றது. அதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை தெளிவான வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வின் சாபம் என்ற அடிப்படையில யார் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கின்றார்களோ, இஸ்லாத்தின் அடிப்படையிலே அவர்கள் மூமின்கள் என்ற அடிப்படையிலே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படி வாழுகின்ற போது எத்தனையோ அமல்களை அவர்கள் செய்கின்றார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தர்மம், இத்தனையான நன்மையான காரியங்களை செய்தாலும் கூட நாளை மறுமையிலே இவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், 4வது அத்தியாயம் 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாய் கல்லதீன லஅனஹுமுல்லாஹு தஜீத லஹு வமன் என் அனில்லாஹு ஃபலன் தஜீத லஹு நசீரா என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இவர்களையே அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ் யாரை சபித்து விட்டானோ அவனுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டீர் என்று அந்த வசனத்துல அல்லாஹ் அழகாக சுருக்கமாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல யார் மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொன்ன தொழுகையை நிறைவேற்றி கொண்டு, நோன்பை நிறைவேற்றி கொண்டு, ஜக்காத்தை நிறைவேற்றி கொண்டு, நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் ஏதோ ஒரு வகையில இறை நிராகரிக்கின்ற வேலையை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று விட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில இந்த அமல்களை எல்லாம் சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அந்த அமல்கள் நாளை மத்தியில இறைவனிடத்துல வந்து கேட்குமா, இறைவா, இவன் சரியான நேரத்தில தொழுகையை நிறைவேற்றினான், ஃபஜ்ர் தொழுகையில தூக்கத்தை கூட பார்க்காம அதை உதறிவிட்டு சரியான நேரத்திலே வந்து தொழுதான், அதே போன்று 5 வேளை தொழுகைகளையும் பள்ளியிலே வந்து தொழுதான், அதனால் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று தொழுகைய அல்லாஹ்விடத்திலே
பரிந்துரை செய்யும். அதே மாதிரி நாம நோற்ற நோன்பு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும், பரிந்துரை செய்யும். இறைவா, இந்த ரமலான் மாதத்திலே அவன் 30 நோன்பையும் நீ கடமையாக்கிய 30 நோன்பையும் சரியான முறையிலே அவன் நிறைவேற்றினான், சரியான முறையிலே கடைபிடித்தான். அதனால அவனுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று நாம் வைத்த நோன்பு இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரியும். அதே மாதிரி நாம் செய்த நல் அமல்கள் எல்லாம் அவனிடத்துல பிரார்த்தனை செய்யும். ஒருவேளை அவன் இறை மறுப்பாளராக இருந்து அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக இருந்தால் எல்லாவற்றையும் இறைவன் புறக்கணித்து விடுவான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவது பார்க்கிறோம். நாளை மறுமையில நீர் எந்த உதவியாளரையும் அவனுக்கு காணவே மாட்டீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இங்க பரிந்துரை செய்ய முடியாது. அந்த அளவிற்கு யாருடைய பரிந்துரையாக இருந்தாலும், இறை நிராகரிப்பானாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக இருந்தால் அங்கே அவர்களுடைய பரிந்துரை புறக்கணிக்கப்படும். கேட்பார்கள், நபிகளை பார்த்தெல்லாம் கேட்பார்கள் மனிதர்கள். ஃபர்ஸ்ட் ஆதம் நபிகிட்ட போவாங்க, நபியே நான் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன் இந்த உலகத்துல வாழ்ந்த போது, அல்லாஹ் என் மீது மிக கோபமாக இருக்கின்றான், மிகப்பெரிய தண்டனை எனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், மனிதா, நான் அல்லாஹ் சொன்ன செயலுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக என்னை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். இன்று என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு மிக கோபத்திலே இருக்கின்றான். நான் செய்த தவறுக்காக என்ன தண்டனை கிடைக்குமோ என்று நான் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது எனக்கு தெரியாது. அப்படிங்கிற போது என்னிட்ட நீ கேட்கறிய, போ நூஹ் நபிட்ட போ அப்படின்ட்டு அவர்கள் வேற நூஹ் நபிட்ட மாத்தி விடுவாங்க. அங்கே சொல்லுகின்ற போது அவர்கள் அதே மாதிரி பதில சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி வருகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வருகின்ற போது அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய நிலை என்னவென்று தெரியவில்ல, நான் ஒரு 3 பொய்யை இந்த உலகத்துல வாழ்ந்த போது பேசிவிட்டேன், என்னுடைய நிலை என்னவென்று தெரியல, அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றான், மிக கடுமையான கோபத்தில இருக்கின்றான், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா இல்லையா என்பது தெரியாது, நான் உனக்கு எப்படி பரிந்துரை செய்ய என்று அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருவார்கள் பரிந்துரைக்காக. அவர்களும் அதே செய்தியை சொல்லி விடுவார்கள். மனிதா, நான் இந்த உலகத்துல வாழ்ந்த போதே சொன்னேன், நாளை மறுமையிலே பரிந்துரைக்காக என்னிடத்திலே வந்து அதை நான் நிராகரிக்கக்கூடிய அளவிலே என்னை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேனே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டு இங்கே என்னுடைய பரிந்துரைக்காக நிற்கின்றீர்களே, நான் இறைவனிடத்திலே என்னுடைய நிலை என்ன என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே, என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது என்று அவர்களும் நிராகரித்து விடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அவனுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டீர் என்று எச்சரிக்கையாக இந்த வசனத்துல சொல்லுகின்றானே. அப்படிப்பட்ட எச்சரிக்கைக்கு அஞ்சியவர்களாக இந்த உலகத்துல நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் அன்புக்கும் பாசத்திற்கும் அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கும் பாக்கியவான்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்து மறைந்து அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.